கிளாஸ் 11th டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? மேக்ஸோட பேசிக்ஸ் சரியா ஞாபகம் இல்லையா? இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வெயிட். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல போகிறேன். 12th கால்குலஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அது மொத்த சிலபஸில் 50%. இந்த டாப்பிக்கை கற்றுக்க நிறைய கிராஃப்ஸ் தான் தேவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 7 கிராஃப்ஸ் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ப்ரைம் மேக்ஸ் தமிழ். லெட் ஸ்டார்ட். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கிராஃப் ஐடென்டி ஃபங்க்ஷனோட கிராஃபு. இதை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டினோட் பண்ணுவோம். இதோட மீனிங் என்னன்னா, இப்போ எக்ஸ் ஜீரோன்னு கொடுத்தேன்னா ஒய்யோட ஆன்சரும் ஜீரோன்னு வரும். இதே எக்ஸ் -1ன்னு கொடுத்தேன்னா அப்போ ஒய் ஆன்சர் அப்பயும் -1 தான் வரும். ஸோ இதை தான் நம்ம ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்கிறோம். என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே அவுட்புட் வரும். இதை எப்படி கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஜீரோன்னு இன்புட் கொடுத்தா ஜீரோன்னு அவுட்புட் வந்திருக்கும். -1ன்னு இன்புட் கொடுத்தா -1னே அவுட்புட் வந்திருக்கும். இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணால் என்ன மாதிரி ஷேப்பில் கிராஃப் வரும்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். கிளியரா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஃபியூ கிராஃப்ஸ் சம் பேசிக் கிராஃபை டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு தான் எல்லாமே தெரியுதுன்னு போயிடாதீங்க. பின்னாடி உங்களுக்கு தெரியாத கொஞ்சம் கஷ்டமான கிராஃப்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை எண்டு வரையும் பாருங்கள். நெக்ஸ்ட் கிராஃப் பேரபோலா. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம பேரபோலான்னு சொல்லுவோம். இதோட மீனிங் என்னன்னா, எந்த ஒரு இன்புட் கொடுத்தாலும் அது பாசிட்டிவ் அவுட்புட்டாக மாற்றிடும். ஸோ இந்த காலத்தில் நம்ம என்ன ஒரு சுச்சுவேஷன்லையும் என்னவா இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பாசிட்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் கிராஃபும் அதே மாதிரி தான். இப்போ நான் எக்ஸ் -5ன்னு கொடுத்தா ஒய்யோட ஆன்சரு 25ன்னு மாறிடும். ஸோ -5 ஸ்கொயர் பண்ணி பாசிட்டிவாக கொடுத்துரும். இதே எக்ஸ் -1ன்னு கொடுத்தா ஒய்யோட ஆன்சர் +1ன்னு வந்துடும். எந்த ஒரு நம்பருக்கு கொடுத்தாலும் பாசிட்டிவாக மாற்றிடும். ஸோ இதை எப்படி கிராஃப் ஷீட்டில் மார்க் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ்லாம் சில நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி கிராஃப் ஷீட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். -1 ஸ்கொயர் பண்ணி +1, 1 ஸ்கொயர் பண்ணி +1. இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு யூ ஷேப் வரும். ஸோ இதுதான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கான பேரபோலாவோட டயக்ராம். நெக்ஸ்ட் இதுலேயே இன்னொரு டயக்ராம் இருக்கு. ஒய் ஈக்குவல் டு -x ஸ்கொயருக்கான டயக்ராம். இது என்ன பண்ணும்? எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் நெகட்டிவாகவே எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவே கூடாது நம்ம யாரும். ஸோ இதோட டயக்ராம் அப்படி ரிவர்ஸில் வந்துடும். ரிவர்ஸில் யூ ஷேப் வரைகிற மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கிராஃப் பேரபோலா. இந்த வீடியோவில் பார்க்க போகிற தேர்ட் கிராஃப் கியூபிக் கிராஃப். அப்படின்னா என்னன்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். இதுதான் நம்ம கியூபிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இல்லை கியூபிக் கிராஃப்னு சொல்லுவோம். இதோட மீனிங் என்னன்னா, இப்போ எக்ஸ் நான் 1ன்னு கொடுத்தேன்னா அதை பவர் 3 பண்ணால் என்ன வரும்? 1ன்னு வந்துடும். இதே எக்ஸ் 2 கொடுத்தேன்னா 2வை 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் 8ன்னு வந்துடும். பட் இதே எக்ஸ் -2ன்னு கொடுத்தேன்னா அதை பவர் 3 பண்ணால் 8 தான் வரும். ஆனால் -8ன்னு வரும். இது எல்லாத்தையும் டயக்ராமாக எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 0வை இன்புட் கொடுத்தா 0னே அவுட்புட் வரும். 2 இன்புட் கொடுத்தா 8ன்னு வரும். அதே மாதிரி -2 கொடுத்தா -8 வரும். இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் நமக்கு கனெக்ட் பண்ணால் ஒரு எஸ் ஷேப் மாதிரி டயக்ராம் வரும். இந்த மாதிரி டயக்ராம் வரும். ஸோ இந்த டயக்ராமை தான் நம்ம என்ன டயக்ராம்னு சொல்கிறோம்? கியூபிக் ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயே இன்னொரு டயக்ராம் இருக்கு. அந்த டயக்ராம் என்னன்னா, ஒய் ஈக்குவல் டு -x⁻³ டயக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸ் 2ன்னு கொடுத்தேன்னா ஒய்யோட ஆன்சர் 8ன்னு வராது, -8ன்னு வரும். ஸோ அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்? -8ன்னு மார்க் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா we get a shape like this. So this is called cubic function. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் கிராஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன் கிராஃப். ஸோ இப்படிங்கிற ஒரு வேர்டு கேள்விப்பட்டதே இல்லையா? அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 1/xங்கிற கிராஃப் இருக்குங்களா, அது பேர் தான் ரேஷனல் கிராஃபு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் 1ன்னு கொடுத்தா நமக்கு என்ன தெரியும்? 1/1 1ன்னு வரும் ஒய் ஆன்சர். இதுவே எக்ஸ் -2ன்னு கொடுத்தா 1/-2 -0.5ன்னு வரும். இந்த மாதிரி நம்பர் போடுறப்ப நமக்கு டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் எக்ஸ் 0ன்னு போடுறப்ப ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும்? 1/0 இன்ஃபினிட்டின்னு வரும். இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணால் கிராஃப் கிடைக்கும் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம நம்பர்ஸ் மட்டும் போட்டிருக்கோம், 0வை இன்புட்டாக கொடுக்கல. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் நமக்கு 2 செப்பரேட் கிராஃப் கிடைக்கும். இது நமக்கு என்ன மாதிரி கிராஃபாக இருக்கும்? ஹைப்பர்போலான்னு 11th படிச்சிருக்கோங்களே, அந்த மாதிரி கிராஃபாக நமக்கு தனியாக செப்பரேட்டாக வரும். ஸோ இதோட ஃபைனலான கிராஃப், எல்லா நம்பர்ஸும் கனெக்ட் பண்ண கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு 0 கிட்ட போக இப்போ நமக்கு இன்ஃபினிட்டியை நோக்கி அப்ரோச் பண்ணுற மாதிரி கிராஃப் இருக்கும். அதே மாதிரி நம்ம நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட வேல்யூஸ் குறைஞ்சிட்டே வரும். அது 0 கிட்ட வர மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1/100ன்னு போட்டேன்னா எனக்கு 0 கிட்ட நியரர் நம்பராக ஆன்சர் வரும். அதனால கிராஃப் என்ன ஆகும்? 0 கிட்ட இருக்க மாதிரி காட்டும். பட் ஓவராலாக இந்த கிராஃப் நம்ம எவ்வளோதான் ஜூம் பண்ணி பார்த்தாலும் 0வை டச் பண்ணாது. 0 கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்கும். 0 கண்டிப்பாக டச் ஆகாது. புரிஞ்சதுங்களா? இப்போ இந்த ரேஷனல் கிராஃப்லேயே இன்னொரு கிராஃப் இருக்கு, ரேஷனல் ஃபங்க்ஷன் கிராஃபில். இந்த கிராஃப் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒய் ஈக்குவல் டு -1/x. ஒய் ஈக்குவல் டு 1/xக்கு நம்ம இந்த மாதிரி டைரக்ஷனில் வரைஞ்சிருப்போம் கிராஃபு.
y ஈக்குவல் டு -1 by xக்கு இந்த டைரக்ஷனில் நமக்கு ஹைப்பர்போலா வரும். கிளியர்? நெக்ஸ்ட் கிராஃப் போகலாமா? வீடியோவோட வெரி இம்பார்ட்டன்ட் கிராஃப் மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் y ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம். இப்படின்னா என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் மீனிங் தெரியும். எந்த நம்பர் கொடுத்தாலும் பாசிட்டிவாக மாற்றிடும். இதுதான் இதோட மீனிங். பட் இந்த மீனிங் மட்டுமே நமக்கு 12th பத்தாது. கிராஃப் தான் இந்த வீடியோ. பட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துறேன். மாடுலஸ் எக்ஸோட ஆக்சுவல் மீனிங் அஸ் அ ஃபங்க்ஷனாக எக்ஸோட வேல்யூ எக்ஸ்னே எடுத்துக்கும். எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா, அதாவது 0 ஆர் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து எக்ஸ்னே எடுத்துக்கும். மைனஸ் எக்ஸ்னு எப்போ வேல்யூ எடுத்துக்கும்? எக்ஸ் வந்து லெஸ் தென் 0வாக இருந்தால். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸோட வேல்யூ வந்து -5ன்னு கொடுக்குறேன். அப்போ நான் இந்த இடத்துல -xன்னு கொடுக்காம எக்ஸ்னே கொடுத்துருந்தா என்ன ஆயிரும்? ஆன்சர் -5ன்னு வரும். பட் மாடுலஸோட மீனிங் என்ன? -5னா +5ன்னு மாற்றணும்ல. ஸோ அதனால நமக்கு இதுதான் மாடுலஸோட ஃபங்க்ஷனோட மீனிங். இப்போ நம்ம கிராஃப்குள்ளே வரலாம். இப்போ கிராஃப் வந்து நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ்லாம் மார்க் பண்ணியாச்சு. 0ன்னு போட்டால் 0ன்னு வரும், 1ன்னு போட்டால் 1ன்னு ஆன்சர் வரப்போகுது, -1ன்னு போட்டாலும் +1ன்னு ஆன்சர் வரப்போகுது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு வி ஷேப் கிடைக்கும். இந்த வி ஷேப் தான் எதுக்கான கிராஃப்? y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட கிராஃப். பட் இன்னொரு கிராஃப் இருக்கு. இது என்ன சார்? இன்வர்ஸ்ல வி பண்ண மாதிரி இருக்கு. இதோட கிராஃபோட டைட்டில் என்னன்னா y ஈக்குவல் டு மைனஸ் மாடுலஸ் எக்ஸோட கிராஃப் தான் இது. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1ன்னு கொடுத்தா மாடுலஸ் பண்ணால் 1ன்னு தான் வரும். பட் வெளியே ஒரு நெகட்டிவ் இருக்கனால -1ன்னு மாறிடும். ஸோ இது மாடுலஸ் மைனஸ் எக்ஸோட கிராஃப். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். எனக்கு மாடுலஸ் கிராஃப்லாம் ஈஸியாக வரைய தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். இப்போ மாடுலஸ் ஆஃப் x-2ஓட கிராஃப் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு ஃபஸ்ட்டு போடுவீங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 0 - 2. அப்போ மாடுலஸ் ஆஃப் -2 வந்து 2 வரும். அப்போ 0க்கு 2ன்னு டாட் பிளேஸ் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி எக்ஸ் வந்து -1ன்னு கொடுப்பீங்க. அதுக்கு ஒய்யோட வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் -3ன்னு வரும். 1 -1 -2. அப்போ அதோட வேல்யூ 3. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக போட்டு டாட்டை கனெக்ட் பண்ணி போடுறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ சிம்பிளான மெத்தட் என்னன்னா, எங்கெல்லாம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக 0 ஆயிரும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் வி ஷேப்பை ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டயக்ராம் கிடைச்சிடும். இங்கே பாருங்க, நமக்கு கேட்டது மாடுலஸ் ஆஃப் x-2ஓட டயக்ராம். ஸோ அப்போ கண்டிப்பாக 2ங்கிற இடத்துல 0 ஆயிருக்கும். அந்த 0ங்கிற பாயிண்ட்லேருந்து வி ஷேப் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கான டயக்ராம் கரெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி x-5 கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது? அப்போ 5ல் போயிட்டு 0வை பிளேஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு வி ஷேப்பை டயக்ராமாக ஃபார்ம் பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் x-5 கிடைச்சிடும். ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் 12th கிரேட். புரிஞ்சதுங்களா உங்கள் எல்லாருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். யூடியூப்பில் நிறைய விஷயம் ஈஸியாகவே நமக்கு கிடைக்குது, ஃப்ரீயாக கிடைக்குது. பட் நிறைய பேர் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். நிறையா வீடியோஸ் வந்து சப்ஜெக்டை ஒரு வீடியோ பார்த்துட்டு நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடும். பேரண்ட்ஸும் ஏன்பா ரொம்ப நேரமாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க, படிக்க மாட்டேறியான்னு கொஷின் பண்ணுறாங்க. நீங்கள் 12th உண்மையாகவே சப்ஜெக்ட் வீடியோ தான் பார்க்குறீங்கன்னு அவங்கள ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டு இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ 12th இம்பார்ட்டனோ அதே மாதிரி தான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 12th கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு நாள் சப்ஜெக்ட் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு திருப்பியும் ஒரு நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா மறந்துடும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், டவுட்ஸ் கேட்கணும். ஸோ யூடியூப்பில் நம்ம கமெண்ட்ஸ் தான் பண்ண முடியும். குயிக்காக ரிப்ளை கிடைக்காது டவுட்ஸ்க்கு. சில சேனல்ஸ் வந்து குயிக்காக ரிப்ளை பண்ணுவாங்க. பட் இதுக்கு தான் நம்ம ஒரு ப்ரைம் மேக்ஸில் எலைட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பேட்ச் வந்து March 2 ஆரம்பிக்குது. குயிக்காக நம்ம ஃபுல் அகாடமிக் இயர் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 days ஃபிக்ஸ்டு ஷெடியூலு. 7:15 to 8:15 நமக்கு கிளாஸ் ஹவர். ஸோ 1 hour தான் கிளாஸு. ஸோ வாரத்தில் 3 நாள் தான் கிளாஸ். டோட்டலாக மந்த்லி 12 hours கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு முக்கியமாக இந்த பேட்ச் வந்து ஒரு பேட்ச் கிளாஸ். இதில் 8 ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. உங்களோட டவுட்ஸை இன்ட்ராக்டிவாக கேட்டுக்கலாம். பெரிய பேட்ச் கிளாஸ் கிடையாது. அப்போ உங்களுக்கான அட்டென்ஷன் கிடைக்காது, உங்களுக்கான டவுட்ஸை கேட்க முடியாது. பட் இங்கே வந்து நீங்கள் இன்ட்ராக்டிவாக டவுட்ஸ் கேட்டுக்கலாம். உங்களோட மைக் ஆன் பண்ணி இன்ட்ராக்டிவ் செஷனாக தான் இருக்கும். இதில் கிளாஸ் முடிச்சோடனே ரெக்கார்டிங்ஸ் ஆல்சோ அவைலபிள் இருக்கு. வீக்லி டெஸ்ட்டுமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்சை நான் தான் கண்டக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்கேஸ் இந்த பேட்சில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எலைட்டுன்னு மெசேஜ் வந்து இந்த கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ குயிக்காக கான்டாக்ட் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம், ஆல்ரெடி நிறைய சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா 3 to 4 சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 50% சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு குயிக்காக மெசேஜ் போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ கிராஃப்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற 6th கிராஃப் சிக்னம் கிராஃப் ஆர் சிக்னம் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். என்ன சார் பேரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்படி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா வேல்யூ 1ன்னு எடுத்துக்கும்.
நெகட்டிவாக இருந்ததுன்னா வேல்யூ -1ன்னு எடுத்துக்கும். இந்த மாதிரி கிராஃபை கேள்விப்பட்டிருக்கீங்களே 11th ஜீரோன்னு இருந்தால் மட்டும் வேல்யூ 0ன்னு எடுத்துக்கும். இந்த கிராஃபை தான் நம்ம சிக்னம் ஃபங்க்ஷன் கிராஃப்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து சில டைம் சிக்னம் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரியும் டெனோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஃபங்க்ஷனில் எக்ஸோட வேல்யூ -5ன்னு இருக்குது. அப்போ எனக்கு அவுட்புட்டாக என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, -5 வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ. அப்போ எனக்கு அவுட்புட் வந்து -1ன்னு வரும். இதே எக்ஸ் வந்து +5ன்னு இருந்தால் அவுட்புட் வந்து 1ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? நெகட்டிவாக இருந்தால் -1, பாசிட்டிவாக இருந்தால் 1, ஜீரோவாக இருந்தால் மட்டும் 0. இதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். 0க்கு வேல்யூ மட்டும் 0, 1க்கு வேல்யூ 1 தான், 2க்கும் வேல்யூ 1 தான், ஏன்னா 2 ஒரு பாசிட்டிவ் நம்பர். -1க்கு வேல்யூ -1, -2க்கும் வேல்யூ -2. இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இதை வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக புரிஞ்சுக்கங்க. நிறைய இடத்துல 12th யூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரும். ஸோ இந்த கிராஃப் பேர் தான் சிக்னம் கிராஃபு. நெக்ஸ்ட் கிராஃப் போகலாங்களா? இந்த வீடியோவோட லாஸ்ட் கிராஃப் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் கிராஃப். இதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே எக்ஸை டெனோட் பண்ணுவோம். அதை 11th பார்த்துருப்பீங்க. இதை வந்து சம்டைம் பாக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, சம்டைம் ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நிறைய பேர் மீனிங் தெரியாமல் படிச்சிடறோம். ஸோ அதுதான் நம்ம டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். இதோட மீனிங் வந்து நம்ம கிரேட்டஸ்ட் இன்டீஜரை நம்ம எடுத்துக்கணும். என்ன மாதிரி கிரேட்டஸ்ட் இன்டீஜரை எடுத்துக்கணும்னா, எக்ஸ் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை விட கம்மியாக இருக்க கிரேட்டஸ்ட் இன்டீஜரை கலெக்ட் பண்ணி அதில் பெரிய இன்டீஜரை ஆன்சராக எடுத்துக்கணும், அவுட்புட்டாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1ங்கிற இன்புட் கொடுத்துட்றேன். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனில் 1 விட கம்மியாக என்னென்ன இன்டீஜர்லாம் இருக்கும்? 1 இருக்கும், அப்புறம் 0 இருக்கும், -1 இருக்கும், -2 இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்டீஜர் இருக்கும். இதில் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் எது? 1 தான். அப்போ 1ஓட இன்டீஜர் ஆன்சர் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனில் 1 தான். இதே மாதிரி -2ன்னு எடுக்கிறேன். அப்போ -2ங்கிற இன்டீஜர் இன்புட்க்கு வேல்யூ -2 விட லெஸ் தானே என்னென்ன இன்டீஜர் இருக்கும்? -3, -4 இதே மாதிரி டேர்ம்ஸ் இருக்கும். இதில் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் வந்து -2 தான். அப்போ -2ஓட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆன்சர் -2 தான். ஸோ அப்போ இதில் இருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு இன்டீஜர் நம்பர் கொடுத்தாலும் அதே இன்டீஜர் நம்பர் தான் ஆன்சர் வரப்போகுது. முக்கியமான விஷயம், இப்போ நான் வந்து 0.5ன்னு கொடுக்குறேன். இது வந்து இன்டீஜர் கிடையாதுல. அப்போ இதை விட லெஸ்டனாக இருக்க இன்டீஜரை தான் நம்ம எழுதணும். அப்போ 1 எழுத முடியுமா? 0.5 விட லெஸ்டனாக எழுதணும். அப்போ 0 இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். 0, -1 இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வரும். இதில் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆன்சர் வந்து 0 தான். அப்போ 0.5ஓட வேல்யூ வந்து 0. ஸோ இதை வந்து நம்ம கிராஃபை எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, 0க்கு ஒரு இன்டீஜர் தான், அப்போ 0ன்னு ஆன்சர் வரும். 1 ஒரு இன்டீஜர், அப்போ 1ன்னு ஆன்சர் வரும். 2 ஒரு இன்டீஜர், 2ன்னு வரும். அதே மாதிரி -1க்கு -1, -2க்கு -2. இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளமே இல்லை. டெசிமலில் வந்தால் தான் ஒரு சின்ன டவுட்ஸ் வரும். இப்போ 0.5 இங்கே இருக்கு. 0.5க்கு லெஸ்டனா லெஃப்ட் சைட் பாருங்க, எந்த இன்டீஜர் இருக்கு? 0 இருக்கு. அப்போ 0.5க்கு ஆன்சர் 0. அதே மாதிரி -4ன்னு இருக்கு, 1.4ன்னு இருக்கு. அப்போ இங்கே பாருங்க, -1.4 இங்கே இருக்கும். அதை விட லெஸ்டனா இன்டீஜர் லெஃப்ட் சைடு தான் பார்க்கணும். அப்போ -2 தான் ஆன்சர் வரும். நிறைய பேர் தப்பா -1 போட்டுருவீங்க. ஸோ -2 தான் ஆன்சர் வரும். இதை நம்ம கிராஃபை கனெக்ட் பண்ணால் ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கா? அப்போ இதுதான் நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஸோ இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் கொஞ்சம் நம்பர்ஸை டவுட் வந்ததுன்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு 11th இந்த இடத்துல இருந்திருக்கோம் நெகட்டிவாக. ஸோ நம்மளோட கோல் என்ன? 12th ஒரு நல்ல மார்க் எடுத்து, ஒரு நல்ல பெர்சன்டேஜ் எடுத்து, ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணணும், ஒரு நல்ல கோர்ஸை சூஸ் பண்ணணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜ் கிடைக்கணும்னு தான் ஆசை. ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணால் என்ன வந்துடும்? ஒரு நல்ல ரிசல்ட் வந்துடும். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கிராஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ண கிராஃப்ஸு, அந்த மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா பிடிஎஃபாக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரீ தான் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து இந்த பிடிஎஃப், இன்னைக்கான வீடியோக்கான பிடிஎஃப் மட்டும் இல்லை, நிறையா அகாடமிக் இயரில் வரப்போகிற முக்கியமான அப்டேட்ஸு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா இந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். எத்தனை 11th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களோ, நீங்கள் 12th ரெடி ஆகிட்டீங்கன்னா, ஐ எம் ரெடி ஃபார் 12th அப்படின்னு நம்மளோட வீடியோட கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்டை பேஸ் பண்ணி நாங்களும் குயிக்காக நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். ஸோ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு, இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் 12th. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.